சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான உங்களுக்கான தகவல்கள். அடுத்த 2 மணி நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. 15 மாவட்டங்களுக்கு அலர்ட். வானிலை ஆய்வு மையம் முக்கிய தகவல்கள். இத பத்தி தகவல்கள தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கீழ ரெட் கலர் பட்டன கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போடுறது நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக தமிழகத்தின் தென் மாவட்டங்களின் மழை வெளுத்து வாங்கி வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று நெல்லை, தென்காசி, குமரியில் பல்வேறு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதை குறித்து தமிழகத்தில் இந்த நிலையில் அடுத்த 2 மணி நேரத்தில் தமிழகம் முழுக்க 15 மாவட்டங்களில் விடாமல் மழை வெளுத்து வாங்க போதும் என்று வானிலை ஆய்வு மையம் முக்கிய தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை குறித்து அடுத்த 2 மணி நேரத்தில் குமரி, நெல்லை, தென்காசி, தேனி, திண்டுக்கல், தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, கோவை, திருப்பூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருவண்ணாமலை, வேலூர் ஆகிய 15 மாவட்டங்களில் இன்று இரவு 7 மணி வரை இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் முக்கிய தகவல்கள் விடப்பட்டுள்ளது. இதை குறித்து குறிப்பாக இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, ஈரோடு, சேலம், நாமக்கல், தர்மபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்யக்கூடும். நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை 2ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். அதேபோல 3ஆம் தேதி மற்றும் 4ஆம் தேதிகளில் தமிழகத்திலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அதிக கனமழைக்கு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் முக்கிய தகவல்கள் விடப்பட்டுள்ளது. இதை குறித்து கீழே குறிப்பிட்டுள்ள நாட்களில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வலியுறுத்தப்படுகிறது. மற்றும் 30 மற்றும் 40 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும். 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் முக்கிய தகவல்கள் விடப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.